Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Kanzashi Flower தாங்க பார்க்க போறோம். So friends, என்னுடைய சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிடுங்க, மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு notification-ல காமிக்கும். வாங்க friends, இப்போ இந்த flower எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட்டை வந்து நான் ஸ்லிப் நாட் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் நாட் வந்து நான் முதல்ல போட்டுக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நான் செயின் 5 வந்து நான் இங்கே செய்ய போகிறேன். 1 2 3 4 5. ஸோ 5 செயின்ஸ் நான் வந்து இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் நான் இப்போ இங்கே செஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு மேலே நான் வந்து செயின் 3 ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து ஒரு டபுள் க்ராக்கெட்டாக நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் இன்னும் 2 செயின்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ண பிறகு நான் இதே ஸ்டிச்சுக்குள்ளேயே நான் வந்து இன்னொரு டபுள் க்ராக்கெட் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இன்னொரு டபுள் க்ராக்கெட் நான் வந்து இங்கே செய்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் செயின் 2 ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டிச், அதாவது இந்த ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சுக்குள்ளே நான் வந்து 2 டபுள் க்ராக்கெட் செய்ய போகிறேன். செயின் 2 பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஒரு டபுள் க்ராக்கெட் வந்து நான் இங்கே செஞ்சுட்டு இன்னொரு செயின் 2 பண்ணி நான் இன்னொரு டபுள் க்ராக்கெட், அதாவது ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே நான் ஒரு டபுள் க்ராக்கெட் செய்கிறேன், 2 செயின்ஸ் செய்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு டபுள் க்ராக்கெட் நான் வந்து செய்கிறேன். ஸோ இதே ஸ்டிச்சுக்குள்ள நான் இன்னொரு டபுள் க்ராக்கெட் நான் வந்து இங்கே செய்கிறேன். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 10 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நமக்கு வரணும். இப்போ நான் செயின் 2 செஞ்சுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நான் இங்கே போக போகிறேன். ஸோ இங்கே போகிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய ஹுக்கில் எடுத்துட்டு நான் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே நான் இப்போது போட போகிறேன். ஸோ டபுள் க்ராக்கெட் வந்து நான் இங்கே 2 டபுள் க்ராக்கெட் நான் இங்கே செஞ்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக இது வரைக்கும் செஞ்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ எனக்கு டோட்டலாக 10 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய 3rd செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னா செயின் 3 ஆட் பண்ண போகிறேன். செயின் 3 ஆட் பண்ணிவிட்டு இந்த கேப், அதாவது இந்த கேப் இங்கே மேலே இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த கேப்பில் வந்து நான் 4 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து இதே ஸ்பேஸ்க்குள்ளேயே நான் வந்து செய்ய போகிறேன். நம்ம இந்த ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் பண்ணதை வந்து ஒரு டபுள் க்ராக்கெட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் 2 டபுள் க்ராக்கெட்ஸ் ஆயிருக்கு செயின் 3யோட சேர்த்து. இப்போ 3rd நான் செஞ்சுருக்கேன், 4th and 5th. ஸோ 5 டபுள் க்ராக்கெட்ஸ் டோட்டலாக இருக்கும். செயின் 3 கூட ஆட் பண்ணி 5 டபுள் க்ராக்கெட்ஸ் டோட்டலாக இருக்குது. இப்போ நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் எங்கே செய்ய போகிறேன்னா இந்த ஸ்டிச்சுக்குள்ளே, அதாவது இந்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சுக்குள்ளே நான் வந்து செய்ய போகிறேன். 2, அதாவது 5 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இப்படி என்னுடைய யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு என்னுடைய ஹுக்கை இங்கே இப்படி விட்டு நான் இதுக்குள்ளே 5 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் டோட்டலாக செய்ய போகிறேன். டூ, 3, 4 and 5.
ஸோ 5 டபுள் க்ரோக்கெட் நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா அதாவது இந்த கீழே இருக்கிற இந்த கேப்பில் இங்கே தெரியுதுங்களா? ஸோ இந்த கேப்பில் வந்து நான் ஒரு டபுள் க்ரோக்கெட் நான் வந்து இங்கே செய்ய போகிறேன். ஸோ ஒரு டபுள் க்ரோக்கெட் செஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த டபுள் க்ரோக்கெட் ஸ்டிச்சுக்கு போக போகிறேன். ஸோ இங்கே செஞ்சாச்சு. இப்போ இந்த டபுள் க்ரோக்கெட் ஸ்டிச்சுக்கு நான் போக போகிறேன். இப்போ இங்கேயும் நான் வந்து 5 டபுள் க்ரோக்கெட்ஸை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இங்கேருந்து என்னுடைய ஹுக்கை நான் கொண்டு போகிறேன். 1 2 3 4 and 5. ஸோ 5 டபுள் க்ரோக்கெட்ஸ் நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த மேலே இந்த ஸ்பேஸில் வந்து நான் 5 டபுள் க்ரோக்கெட் செய்ய போகிறேன். ஸோ நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஸ்பேஸில் 5 டபுள் க்ரோக்கெட், அப்புறம் இந்த டபுள் க்ரோக்கெட்டுடைய ஸ்டிச்சில் வந்து 5 டபுள் க்ரோக்கெட் செய்கிறேன். அதுக்கடுத்து இந்த கீழே அதாவது இந்த கேப்பா, ஸோ இந்த கேப்பில் வந்து நான் ஒரு டபுள் க்ரோக்கெட் செய்கிறேன். மறுபடியும் இதுக்கு அடுத்து நான் இந்த டபுள் க்ரோக்கெட் ஸ்டிச்சில் போய் 5 டபுள் க்ரோக்கெட் செய்கிறேன். ஸோ அதே மாதிரி மேலே செய்கிறேன், இங்கே கீழே இந்த டபுள் க்ரோக்கெட் ஸ்டிச்சில் செய்கிறேன், இங்கே கீழே இங்கே. ஸோ இதே மாதிரி தான் நான் கண்டினியூஸாக நான் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து மேலே 5 டபுள் க்ரோக்கெட் வந்து செய்ய போகிறேன். Two 3 ஸோ 5 டபுள் க்ரோக்கெட் நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் எங்கே செய்ய போகிறேன்னா இந்த டபுள் க்ரோக்கெட்டுடைய ஸ்டிச்சில் வந்து நான் செய்ய போகிறேன். இதை வந்து இப்படி பின்னாடி எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சை மட்டும் இப்படி முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ கொண்டு வந்து நான் இதுக்குள்ளே 5 டபுள் க்ரோக்கெட் ஸ்டிச்சஸ் தான் நான் செய்ய போகிறேன். ஸோ 5 டபுள் க்ரோக்கெட் நான் வந்து இங்கே செஞ்சாச்சு. ஸோ இங்கே செஞ்ச பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா அதாவது இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த டபுள் க்ரோக்கெட்டுக்கும் இந்த டபுள் க்ரோக்கெட்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப்பில் வந்து நான் ஒரு டபுள் க்ரோக்கெட்டை வந்து நான் செய்ய போகிறேன். இந்த கேப்லேருந்து நம்ம இங்கே இந்த ஸ்பேஸ்க்குள்ளேருந்து நம்மளுடைய யானை வந்து இப்படி இழுக்க போகிறோம். ஸோ இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் இங்கே போகிறேன் அடுத்த இந்த டபுள் க்ரோக்கெட் ஸ்டிச்சுக்குள்ளே. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து செய்ய போகிறோம். கீழே மட்டும் ஒரு டபுள் க்ரோக்கெட் செய்வோம். ஸோ சைட்லையும் மேலேயும் வந்து நம்ம 5 டபுள் க்ரோக்கெட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். Three, 4, 5. ஸோ இதே ப்ராசஸை தான் நான் வந்து கண்டினியூவாக செய்ய போகிறேன் இந்த லாஸ்ட் டபுள் க்ரோக்கெட் வரைக்கும். ஸோ நான் வந்து இது வரைக்கும் செஞ்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் என்னுடைய ஃப்ளாரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய 3rd செயின் ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச்சிங் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சு நான் வந்து செயின் 1 பண்ணி என்னுடைய யானை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எனக்கு ஃப்ளார் கிடச்சிச்சு. இப்போ என்னுடைய நீடல் வச்சு நான் வந்து இதெல்லாமே வந்து இப்படி ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் என்னுடைய இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயிட் பீடை வந்து இதுக்கு நடுவில் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.